ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ இது. வீடியோ நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ்கள் இங்கே நிறைய இருக்குது. அதாவது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்ட்ராட்டஜின்றாங்க. ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் இருக்குது. ஆனால் நான் மெயின் இம்பார்ட்டண்ட் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். கிட்டத்தட்ட 3500 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும் பாருங்கள். ஆனால் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உண்மை கசக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ரியாலிட்டி பற்றி புரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க பெனிஃபிட் அடைகிறவங்க அடைஞ்சிக்கிட்டோம். இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் வேணும், டெய்லி சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க போகட்டும், விடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவில் எந்த அளவுக்கு தெளிவு இருக்குது, அதாவது கிளியராக இருக்குது. அந்த ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு தெளிவு இருக்குது, புரிதல். எனக்கு 50% ஒரு முடிவு இருக்குதுன்னா அது கொலாப்ஸ். அதை என்ன சொல்கிறது, மதில் மேல் போன மாதிரி போகலாம், போகாமலையும் போகலாம், நடக்காலையும் அந்த மாதிரி ஒரு தெளிவில்லாமல் முடிவு. அப்புறம் இன்னொரு டிசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70%, ஒரு 70% நினைக்கிறேன் சார் நான், எனக்கு நான் படித்த ஸ்டடியில் இதுக்கு மேலே போகும் அப்படின்றது இல்லையா, அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவில் எந்த அளவுக்கு பதட்டம் இருக்குது, எந்த அளவுக்கு தெளிவு இருக்குது, எந்த அளவுக்கு கிளாரிட்டி, எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான சரியான முடிவு எடுக்கிறீங்களா அப்படின்றதுல ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சைக்காலஜிலேருந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வர அப்படின்னா, இந்த சார்ட்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, நீங்கள் ட்ரேடிங்கில் மேபி நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம். இந்த கால் புட்டு, ஆப்ஷன் பையிங், இன்ட்ரடே அதில் நீங்கள் ஊறி போயிருக்கலாம். அப்போது நீங்கள் பார்க்குற ஒரு டிசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் இப்போ இந்த ஏரியா நீங்கள் தெரியலன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் இங்கே மட்டும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கணக்கு போடுவீங்க. இந்த இடத்துல ஹை கட் ஆகிடுச்சு, மேலே போகுது, அப்புறம் இல்லை இந்த லோ இருக்குது, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இங்கே உங்களுக்கு என்ன அந்த இடத்துல முடிவு எடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ராங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, அது ராங். சரி, ஏன் ராங் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்களா, ரைட், ஓகே. இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து எத்தனை டைம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, அதாவது எத்தனை டைம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. சார் இந்த மாதிரி மேக்ஸிமம் டிசிஷன் எடுத்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் சார், 10 ட்ரேட் எடுத்தேன், ஒரு 8 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஓகேப்பா, நீங்கள் இதே மாதிரி பார்த்து டிசிஷன் எடுங்க. தெரியல சார் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி எடுத்து பழகிடுச்சு. அதாவது இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து எத்தனை நான் பார்க்கல, ஆனால் இந்த மாதிரி எடுத்து எனக்கு பழகிடுச்சு. டிசிஷன் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் பழகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஃபிட் கொஞ்சம் மூவ் ஆகுது இல்லைங்களா, இங்கேயே வெளியே வந்துடுவாங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு பதட்டத்தில் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. ஏன்னா அப்படியே போனால் கூட திரும்பி அங்கே கீழே வந்துடுமோன்ற ஒரு பயம். அப்போது இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகலாம். அதனால் இன்ஸ்டன்ட் டிசிஷனை தவிர்த்துருங்க. இன்ஸ்டன்ட் டிசிஷன் வேணாம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது. நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு சார் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹை கனெக்ட் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறேன் சார். இப்போ 2 ஹை கனெக்ட் பண்ணி ட்ரேட் எடுக்க எனக்கு மேக்ஸிமம் டைமில் இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன், அது ஸ்விங் லோ எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவேன். ஸோ எனக்கு 1:2 டார்கெட் கொடுக்கு, இதில் நான் நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா நீங்கள் ஓகே, நான் 2 ஹை கனெக்ட் பண்ணேன் சார், அதில் நான் 2 ஹை கனெக்ட் பண்ணேன், எனக்கு 2 ஹை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, எனக்கு ஸ்விங் லோ கிடைக்குது அப்படின்னா 1:2க்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லையா. ரீசன் எதுக்காக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. அப்போது அந்த டிசிஷனை எதுக்காக ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ போகிற போக்கில் க்ரீன் கலர் ரெட் கலர் க்ரீன் கலரில் குச்சி வந்துச்சு, பாடி வந்துச்சு, இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்த சேலு, இந்த ஸ்ட்ராட்டஜி யாரோ 10,000 வாங்கி சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி 25,000 வாங்கி சொல்லி கொடுத்துட்டாங்க, அது சக்ஸஸ் ஆகுதான், இது சக்ஸஸ் ஆகுது, அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் பயப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட பாருங்கள், ஒரு பெரிய ஷேடோ வந்திருக்கு. இப்போ இந்த இதில் என்ன உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகுது, ஏன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் வந்துச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இதில் பெரிய குச்சி மாதிரி வந்துச்சு, மேலே போகுது. இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுப்பீங்க. இன்ஸ்டன்ட் டிசிஷனை தவிர்த்துடுங்க. கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல உண்மையிலேயே பிரேக் டவுன் தானா, இல்லை பிரேக் அவுட் தானா, இல்லை ட்ரெண்டில் நீங்கள் போடுறோமா, இங்கே மேலே போதா, இல்லை இது சப்போர்ட்டா, இது ரெசிஸ்டன்ஸா, என்ன காரணம் அப்படின்றத ஒரு கிளியர் முடிவாங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சார் எனக்கு குழப்பமாகுது, எனக்கு குழப்பமாக இருக்குது, டிசிஷன் எடுக்கிறதுக்கே குழப்பமாக இருக்குது, அப்போ ட்ரேட் எடுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சார்ட்டு பார்க்கறதுக்கே குழப்பமாக இருக்குது, எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எதுவும் புரியல, அப்போ ஏன் ட்ரேட் எடுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு கிளியர் டிசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். எனக்கு சார்ட்டு படிக்கிறதுக்கே குழப்பமாக இருக்குது சார், என்ன ஒரு மேலே போனால் கீழே வருது, கீழே போனால் மேலே போகுது, இப்படியே மாற்றி மாற்றி வளர்த்திட்டு இருக்குது சார், எனக்கு கிளியராக டிசிஷன் எடுக்க முடியல சார், தெரியல சார் அப்படின்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட், பர்ஃபெக்ட். உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அப்போது ட்ரேடிங்கை எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இந்த ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்றது என்ன பிரச்சனை வரும்னா, மேபி நீங்கள் என்ட்ரி எடுத்த இடம் சரியான இடமா இருக்கலாம். இப்போ இங்கேயே சொல்ல, நீங்கள் என்ட்ரி எடுத்த இடம் சரியான இடமா இருக்கலாம், ப்ராஃபிட் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு மூமெண்டம் வந்து உங்களை பயமாக இருக்கும், அந்த முடிவு கிளியர் இல்லாதனால அந்த பயத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ராஃபிட் போகிற ட்ரேடில் கூட வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி நஷ்டத்தில் வெளியே ட்ரேடில் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏன்னா தெரியாது உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வந்து மேலே போகும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் டிசிஷன் பார்த்து இருக்கிறேன், யாரோ ஒருத்தர் லைவில் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் ட்ரேட் பண்ணுறேன். நோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ராங். இது அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாரோ ஒரு யூடியூப்பில் வந்து லைவில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்களா, அது அதை விட ஒர்ஸ்ட் கேஸ் எதுவும் கிடையாது. அது ஒரு மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ். அது லைவில் வந்து யூடியூப்பில் வந்து லைவில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஒரு மேலே போகும் கீழே போகும் டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அது எத்தனை நாள் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்க? ஒரு ட்ரேடுக்காக ஒரு மணி வரையில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மணி வரையில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் டிசிஷன் எடுத்துருவீங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணி இந்த டைம் ஐயோ வேஸ்ட்டாக போகுது, இந்த டைம் டிசிஷன் நீங்களே ஓன் டிசிஷன் எடுத்துருவீங்க. ஸோ எப்போயுமே வந்து காப்பி ட்ரேடிங் பண்ணாதீங்க, ஒருத்தர் பார்த்து பண்ணணும்னு பண்ணாதீங்க. கொஞ்சம் கற்றுக்குங்க, யார்கிட்டயாச்சும் போய் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயே கற்றுக்குங்க. அந்த பேஷன்ஸை டெவலப் பண்ணுங்கள். மெயின் வந்து சார்ட் ரீடிங் கற்றுக்கிறது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஷன்ஸ் பொறுமையை கற்றுக்கணும். இந்த செட்டப் வரலாம் காத்துட்ருக்கணும், மண்டே இந்த செட்டப் வரலாம், டியூஸ்டேக்காக காத்துட்ருக்கணும். மண்டே அந்த செட்டப் வரலன்னா வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணிடலாமே, இந்த ட்ரேட் பண்ணலாமே, இல்லை இது நல்லா இருக்குது, இந்த ரெட் கலர் கேன் நல்லா இருக்குது, மார்க்கெட் டவுன் ஆச்சு கீழே போகுது, மார்க்கெட் மேலே போகுது, இந்த மாதிரி நீங்களே ஓன் டிசிஷன் இன்ஸ்டண்ட்டாக எடுத்திங்கன்னா பிரச்சனைக்கு ஆளாவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.